கோடிங் பிடிக்காதவங்க DevOps வரலாமா? இந்த 4 டூல படிச்சா நான் DevOps இன்ஜினியர் ஆயிரும். இத எப்படி பார்க்குறீங்க? See, I think that is like a wrong way to approach DevOps. இப்போ DevOpsன்னு வரப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனா தான் அந்த டூல பார்க்கணும். DevOps எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டகரி ஆஃப் டூல்ஸ் தான் இருக்கு. ரொம்ப காமனா எல்லாருக்குமே தெரிய வேண்டிய டூல்ஸ் DevOps இன்ஜினியர்ஸ். இது எப்படி பார்க்குறேன்னா அந்த ஒரு கேட்டகரிக்கு ஒரு டூல் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப சாலிடாக லேர்ன் பண்ணணும். லினக்ஸ்னு சொல்கிறீங்க, ஜென்கின்ஸ்னு சொல்கிறீங்க, அண்ட் தென் AWSன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே ஒரு டூலாக வந்து நான் எடுத்துக்கிறேன். DevOpsன்னு வரும்போது ஷுட் ஹேவ் தட் லேர்னிங் மைண்ட் செட்னு எனக்கு தோணுது. 4 டூல் படித்தா போதும், நான் கோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டூல்ஸ் பற்றி நிறைய பேசுகிறோம். DevOpsன்னு சொல்கிறப்ப இப்போ நீங்கள் லினக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஜென்கின்ஸ்னு சொல்கிறீங்க, அண்ட் தென் AWSன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே ஒரு டூலாக வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து DevOps படிக்க போகிறேன் அப்படின்னா ஜென்ரலாகவே ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கிற மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் DevOps படிக்க போகிறேன் அப்படின்னா ஓகே இந்த 4 டூல் படித்தா எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாக இருக்குது. அனதர் ரீசன் வை ஐம் சூசிங் DevOps இஸ் 4 டூல் படித்தா போதும், நான் கோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு கோடிங் வராது, அதனால நான் DevOps சூஸ் பண்ணுறேன். இந்த 4 டூலை படிச்சுட்டு நான் DevOps இன்ஜினியர் ஆயிடுவேன். இதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் இது ரொம்ப வேலிடான கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயும் இது கேட்டிருக்காங்க, இந்த டூல் மட்டும் படிச்சா போதுமா DevOpsன்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பா இல்ல. See, I think that is a wrong way to approach DevOps. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த 4 டூல் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் DevOps எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டகரி ஆஃப் டூல்ஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா CAன்னு ஒரு தனி கேட்டகரி இருக்கு, கிளவுட்னு சொல்லிட்டு ஒரு தனி கேட்டகரி இருக்கு, அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as code டூல்ஸ்னு சொல்லி தனி கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரிக்குள்ள எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். DevOpsன்னு வரும்போது ஷுட் ஹேவ் தட் லேர்னிங் மைண்ட் செட்னு எனக்கு தோணுது. நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வரும். இந்த 4 டூல் இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 4 டூல் இவால்வ் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா வந்து இட்ஸ் கேட்டகரி ஆஃப் டூல்ஸ். கேட்டகரி ஆஃப் டூல்ஸ் ஒன்லி எக்ஸ்பர்டைஸ் வேணும் அண்ட் யூ ஷுட் பி வில்லிங்னஸ் டு லேர்ன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் நீங்க அந்த கோடிங் பத்தி சொன்னீங்க, கோடிங் பிடிக்காதவங்க DevOps வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க டெவலப்பராக இருந்திருக்கீங்க, DevOps இன்ஜினியராக இருந்தீங்க. ஐ திங்க் என்னால் DevOps இன்ஜினியரா ஏன் வந்து இருக்க முடியுதுன்னா ஐ நோ கோடிங். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி a DevOps இன்ஜினியர். எனக்கு ஒரு மேபி இது நான் பார்த்த கிளைண்ட்ஸ், நான் பார்த்த ஒர்க் வச்சு நான் சொல்றது, இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் Dev plus Ops and DevOps. இட் இஸ் நாட் Ops alone. இப்போ நீங்க வந்து எனக்கு கோடிங்கே வேண்டாம், நான் வந்து வெறும் ஆப்ஸ் மட்டுமே இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா மேபி யூ வில் கெட் அ ஜாப் இன் 2009. பட் ஆனால் இப்போ 2025 இருக்குமான்னு பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த Dev plus Ops தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில காமன் ஏரியாஸ் இருக்கு. முன்னாடியே பேசுற மாதிரி இப்போ ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பாஸ் பண்ணணும், அது எப்படி கோட்ல யூஸ் பண்ணிருக்காங்க அது நமக்கு தெரியணும். எப்படி டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து அவங்க அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்றாங்க, அது எப்படி நம்ம இன்ஃப்ரால செட்டப் பண்ணணும். there are a lot of concepts like this which is partly developer thing, partly ops thing. ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து கோடிங் பிடிக்கலன்னு DevOps வரது திங்க் இட்ஸ் நாட் கரெக்ட். DevOps இன்ஜினியராக போகிறாங்க அப்படின்னாலுமே அவங்க கொஞ்சம் கோட் படிச்சுக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் எப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ராங் ஆகணும். எப்படி நம்ம வந்து இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதர் குட் பி பைத்தன் அண்ட் ஒன் ஃப்ரேம்வொர்க் ஆன் டாப் ஆஃப் பைத்தன், ஃபாஸ்ட் APIயோ ஃப்ளாஸ்கோ ஏதோ ஒரு ஃப்ரேம்வொர்க் ஒரு தடவை அவங்க பண்ணியிருந்தா தான் அவங்களால அதை கிராஸ் பண்ணவே முடியும். இல்லாட்டி இப்போ DevOps ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அந்த பிளாக் பாக்ஸ்னு எதுவுமே நம்ம ட்ரீட் பண்ணாமல் இருக்கணும். இது கோடு எனக்கு பிளாக் பாக்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒன்று வச்சோம்னா இட் பி ரியலி டிஃபிகல்ட். பிளாக் பாக்ஸா இல்லைன்னா தான் நம்மளால ஒரு ப்ரொடக்ஷன்ல இஷ்யூ வருதுன்னா நம்மளால இறங்கி அதை பார்க்க முடியும். ஸோ ஒரு விஷயம் பிளாக் பாக்ஸ்னா இட் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரெஸ் when we are going to debug it. எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. யா எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ DevOps இன்ஜினியர் நீங்கள் சொல்கிறப்ப அந்த லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டூல்ஸ் வந்து டிஃபர் ஆகும் கரெக்டாக கம்பெனி டு கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது CI கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்கிறீங்க. இப்போ அந்த ஃபீட்பேக் லூப்பை வந்து நம்ம வந்து உடனே அந்த ஒரு மிஸ்டேக் பண்ண உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை தான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்கிறோம். இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டூல் இருக்குது. இப்போ லெட்ஸ் சே ஜென்கின்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா கம்பெனிலையும் அந்த ஒரே டூல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ DevOpsன்னு வரப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனாக தான் அந்த டூலை பார்க்கணும். அப்போது அந்த ப்ராசஸை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ லெட்ஸ் சே ஒரு இந்த டூல்ஸ்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் அப்படின்ற மாதிரினா என்ன டூல்ஸ்லாம் கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க? ரொம்ப காமனா எல்லாருக்குமே தெரிய வேண்டிய டூல்ஸ் DevOps இன்ஜினியர்ஸ். இது எப்படி பார்க்குறேன்னா அந்த ஒரு கேட்டகரிக்கு ஒரு டூல் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப சாலிடாக லேர்ன் பண்ணணும். ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளவுட் பேசணும். கிளவுட்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக AWS வந்து தெரிஞ்சிருக்கும். பேசிக் சர்வீசஸ் AWS அதுவாது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணுன்றது. அண்ட் இப்போ CI/CD பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதர் ஜென்கின்ஸ் ஆர் GitHub Actions ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோடுன்னு இருக்கு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதை நான் கோட் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவேன், நான் மேனுவலாக கிரியேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற இது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெராஃபார்ம்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அந்த டெராஃபார்ம் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் தென் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி இப்போ வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட்லீஸ்ட் Ubuntu தெரிஞ்சிருக்கணும். Ubuntuன்னு நான் சொல்லும்போது எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பேக்கேஜ் அன்இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே போய் எந்த ஃபைல்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது செக் பண்ண தெரியணும். ஸோ அட்லீஸ்ட் Ubuntu, டெராஃபார்ம், அப்புறம் வந்து ஜென்கின்ஸ், AWS ஐ திங்க் இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியான டூல்ஸ்னு நினைப்பேன்.